இனியா, இனியா, அங்க என்ன பண்ற? சீக்கிரமா வா, டைம் ஆகுதுல்ல. எப்படி இருக்கு? ஐயோ, நீ ரொம்ப அழகா இருக்கடி. இப்ப புரியுதா ஏன் டைம் ஆச்சுன்னு? சின்ன பிள்ளையோ பெரிய பிள்ளையோ பொண்ணுங்க ரெடி ஆகும்போது டைம் ஆகதான் செய்யும். கரெக்ட் தாமா. என்ன என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு இவ்ளோ மேக்கப்? முதல் தடவையா அப்பா கூடவும் அம்மா கூடவும் வெளியே போறேன். சூப்பரா ரெடி ஆக வேணாமா அப்ப? ஆமா ஆமா. இங்க பாரு, அந்த பார்ட்டிக்கு உங்க அம்மா வருவா. உன்னை பார்த்த உடனே கடுப்பாயிடுவா. ஏதாவது சொன்னானா நீ பேசாம இருக்கணும், சரியா? நான் பாத்துக்கிறேன் பாட்டி. எப்படியா அவ அன்ப வம்பிழுப்பா. அத நான் பாத்துக்கிறேன், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஓகே பாட்டி. ஹாய், என்ன இவ்வளவு அழகா ரெடி ஆயிட்டு வந்துட்டீங்க? நல்லா இருக்கா பாட்டி? சூப்பரா இருக்கு. பாரதி கூட செம்ம அழகா இருக்கான். சிரிக்கும் போது அந்த ஓட்டப்பல்லோட அழகாதான் இருக்கான். கோவப்படும் போதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கான். இருந்தாலும் அதுவும் அழகுதான். அன்பு, ஏன் கண்ணை பட்டுடும் போல இருக்கு. சும்மாவே நீ அழகு, மனசுல அன்பு ஜாஸ்தியா இருக்கும்போது இன்னும் அந்த அழகு ஜொலிக்குது. என்னடா 3 பேரும் பயங்கரமா ரெடியா இருக்கீங்க? என்னம்மா, நீங்க குழந்தைங்கள வெளியில கூட்டிட்டு போறீங்களா? நாங்களா? என்னடா, நீதானே இன்னைக்கு பார்ட்டி இருக்கு எல்லாரையும் கூட்டு போனோம்னு சொன்ன. இப்ப என்ன இப்படி கேக்குற? இல்லம்மா, அது வந்து என்னாச்சு? இல்லம்மா, குழந்தைங்களை கூட்டிட்டு போற மாதிரியான பார்ட்டி கிடையாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும்தான் போகணும். டேய், பிள்ளைங்க ஆசையா கிளம்பி ரெடியா இருக்காங்கடா, இன்னைக்கு கூட்டு போ. இல்லம்மா, வேற எங்கனாலும் நான் கூட்டிட்டு போயிருவேன். ஆனா பார்ட்டியில ஒன்லி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும்தான். நீங்க பசங்களை வேற எங்கேயாவது கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறீங்களா? சரி, நான் கூட்டு போறேன். இனியா, சாரி இனியா, அது வந்து சாரி சிவம், தப்பு என்னோடதுதான். நான் தான் விவரமா உன்கிட்ட கேட்டிருக்கணும். நான் தான் கேட்காம விட்டுட்டேன். சரி, நானே இனியா கிட்ட பேசிக்கிறேன். நீங்க கிளம்புங்க. தெரியும் இவங்க நம்மள வெளியில கூட்டிட்டு போக மாட்டாங்கன்னு. இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன். நீதான் என்ன ட்ரெஸ் போட சொன்ன, பவுடர் போட சொன்ன. இப்ப பாரு, எல்லாமே வேஸ்டா போச்சு. இல்லடா பாரதி, நான் ஒன்னும் வரல. பாரதி, நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். அதுக்கப்புறம் நான் உங்களை மாலுக்கு கூட்டிட்டு போறேன். அதெல்லாம் ஒன்னும் தேவையே இல்ல. நீ ரொம்ப மாறிட்டுமா, எனக்கு ஒண்ணு வேணாம். கலை, ஏய், எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்க? நீங்க போயிட்டு வாங்க. அது வந்து கலை, ஒண்ணும் யோசிக்காதீங்க. நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. பிள்ளைங்க ஆசையா கிளம்பி இருந்தாங்க, அதனால கொஞ்ச நேரத்துக்கு அப்படிதான் இருப்பாங்க. நான் அவங்கள பாத்துக்கிறேன். நான் அவங்கள வெளியில கூட்டு போறேன். நீங்க கிளம்புங்க. எந்த விஷயம் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறேனோ திரும்ப திரும்ப அதையே நான் பண்ற மாதிரி சூழ்நிலை வருது. அன்பு, என்ன அன்பு? எல்லாரும் ஃபேமிலியோட போறோன்னு என்கிட்ட சொன்னியா இல்லையா? இல்ல, நான் ஃபேமிலின்னு சொன்னது. இங்க பாரு, ஃபேமிலிங்கிறது புருஷன் பொண்டாட்டி மட்டும் கிடையாது. குழந்தைங்களும் சேர்ந்துதான் ஃபேமிலி. குழந்தைங்களை அவாய்ட் பண்ணிட்டு எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியாது. இப்ப என்ன பண்ணலாம்?
என்ன பண்ணலாம்னா போகாம இருந்துடலாமா? எப்பெல்லாம் உனக்காக ஒரு விஷயம் செய்யலான்னு நினைக்கிறனோ அப்பெல்லாம் பிள்ளைங்களை கஷ்டப்படுத்துற மாதிரியே ஆயிடுது. அன்பு, நீங்க கிளம்புங்க. பசங்களை நான் பாத்துக்கிறேன். கிளம்புமா, கூட்டு போடா. போற வழியில அவளுக்கு பூ வாங்கி கொடுத்து கூட்டு போ. போமா, போயிட்டு வா. யாருடா இவ்ளோ அழகா இருக்கிறது? இனியா, எங்கேயாவது வெளியே போறியா? என்னம்மா ஆச்சு? உன் ட்ரெஸ்ஸ பார்த்தா அப்பாவும் பொண்ணும் ஏதோ பார்ட்டிக்கு போற மாதிரி இருக்கு. என்னையும் கூட்டிட்டு போறது? என்னையே யாரும் கூட்டிட்டு போல, நான் எப்படி உங்களை கூட்டிட்டு போறது? என்ன இனியா, என்னாச்சு? அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து பார்ட்டி பண்றாங்களாம். பார்ட்டின்னு சொன்னதும் நாங்க ஆசையா ரெடியானோம். ஆனா அப்பா எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. ஓ, ஏதாவது பேச்சுலர் பார்ட்டியா இருக்கும். அதனாலதான் அப்பா உன்னை தனியா விட்டுட்டு போயிருக்காரு. அப்பா தனியா போகல, அன்பாண்டிய கூட்டிட்டு தான் போயிருக்காரு. ஓ, அவங்க 2 பேர் மட்டுமா போயிருக்காங்க? வைஃப் எல்லாம் கூட்டிட்டு போற மாதிரி பார்ட்டியா இருந்தா கண்டிப்பா உங்களெல்லாம் கூட்டிட்டு போயிருக்கலாமே. அன்பு இங்க வரதுக்கு முன்னாடி நீ பயங்கர ஜாலியா இருந்தல்ல? நீயும் உங்க அப்பாவும் கடைக்கு போவீங்க, அப்புறம் உங்க அப்பா ஸ்கூல்ல டிராப் பண்ணுவாரு. எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் உங்க அப்பா உன்னை விட்டுட்டே போக மாட்டாரு. இப்ப பாரு, புதுசா ஒரு ஆள் வந்ததும் உங்க அப்பா உன்னை விட்டுட்டு அவங்கள கூட்டிட்டு போயிட்டாரு. ஏங்கா அப்பா என்னை விட்டு போனாங்க? நீ சின்ன புள்ள, உன் மனசு கெடுற மாதிரி விஷயத்த நான் சொல்ல கூடாது. நீ தானே அன்பு ஆண்டி தான் எனக்கு அம்மாவை வரணும்னு ஆசைப்பட்ட. புதுசா ஒருத்தவங்க வீட்டுக்கு வரும்போது உன் மேல அப்பா வச்சிருக்கிற பாசம் கவனிப்பெல்லாம் கொஞ்சம் குறையதான் செய்யும். நீ இனிமே உன் அப்பா கூட தூங்க முடியாது. உனக்குன்னு ஒரு தனி ரூம் கொடுத்துருவாங்க. இனியா, எல்லா இடத்துக்கும் இனிமே உன் அப்பா உன்னை கூட்டிட்டு போவாருன்னு எதிர்பார்க்காத. இப்போ அன்பாக்கா வேற இருக்காங்க, அவங்களையும் அவர் தானே பாத்துக்கணும். உனக்காக தானே அப்பாவும் இன்னொரு கல்யாணம் எல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சு உட்காந்துட்டு இருந்தாரு. இப்போ அவருக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு வந்துருச்சு, அவரே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவங்களோட அவரு வெளியே போகணும்னு நினைக்கிறதுல ஒன்னும் தப்பு இல்லையே. ஆனா அன்பக்கா அவங்க பிள்ளைங்களை வேற மாதிரியும் உன்னை வேற மாதிரியும் மட்டும் நடத்திடக்கூடாது. அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உன் மனசுல என்ன இருக்குன்னு உன் அப்பா கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நடந்தா நல்லா இருக்கும். அப்போ அப்பா முன்ன மாதிரி என்கிட்ட அஃபெக்ஷனா இருக்க மாட்டாரா? அதெல்லாம் இருப்பாங்க. ஆனா இப்போ உன் அப்பா கிட்ட 3 சாக்லேட் இருக்குன்னு வச்சுக்கோ, அத என்ன பண்ணுவாங்க? அப்பா எனக்கு தான் 3 சாக்லேட்டும் கொடுப்பாங்க. அது அப்போ. இப்போ அந்த சாக்லேட்டை பங்கு போடுறதுக்கு கலை பாரதி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒவ்வொரு சாக்லேட்டா கொடுத்துட்டு உனக்கு ஒரு சாக்லேட் தான் கொடுப்பாரு. இனியா, அதுக்காக உன் அப்பாவை தப்பு சொல்ல முடியாதுல்ல. எனக்கு இது பிடிக்கலக்கா. என்ன பண்றது, உனக்கு பிடிக்கலனாலும் நீ இதை ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். சரி விடு இனியா, நம்ம விளையாடலாமா? வா. எந்திரி போலாம். வா இனியா, வா. என்ன என்னம்மா, இனியா ஏன் ஒரு மாதிரி இருக்கா? சிவம் பார்ட்டின்னு என்கிட்ட சொன்னா. அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போற பார்ட்டி போல இருக்கு.
நான் தான் தெரியாம பிள்ளைங்களெல்லாம் ரெடியாக சொல்லிட்டேன். அது இல்லைன்னு தெரிஞ்ச உடனே குழந்தைங்க முகமெல்லாம் வாடி போச்சு. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. என்னம்மா நீங்க? அதான் நான் இருக்கேனே, நான் பாத்துக்கிறேன். கலை, பாரதி, எங்க இருக்கீங்க? ஆன்ட்டி. சரி, நாம எல்லாரும் சேர்ந்து விளையாடலாமா? வா வா வா, வாங்க போலாம். போலாமா? போலாம். அன்பு, உன்னை சொல்லுவேன், தப்பா எடுத்துக்காத. அது பார்ட்டிக்கு ஜட்ஜு லாயர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்க முன்னாடி சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கணும். உனக்காக என்ன நடிக்க சொல்றேன். உன்னால எனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுங்கிறதே எனக்கு மறந்து போச்சு. நான் நானா இருந்து ரொம்ப நாள் ஆச்சு. உனக்காக, உன் குழந்தைக்காகன்னு நான் நடிக்க ஆரம்பிச்சேன். இது எப்பதான் முடியும்னு எனக்கு தெரியல. கோவப்படாத அன்பு. என்ன கோவப்படாத? எதையாவது ஒழுங்கா சொல்ல தெரியுமா உனக்கு? தேவையில்லாம குழந்தைங்களை ஏமாத்துற மாதிரி ஆகி போச்சு. இப்ப என்னடானா சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்க சொல்ற? எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு அன்பு. எதையுமே நான் வேணும்னே செய்யல. எனக்கும் வேற வழி தெரியல. பார்ட்டி முடியற வரைக்கும் நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கப்பிள்ஸ் மாதிரி நடந்துக்கணும். சும்மா சொன்னதையே சொல்றது. சார், அங்க பாருங்க சார். நான் சொன்னேன்ல அவங்க 2 பேரும் நடிக்கிறாங்கன்னு. அங்க பாருங்க, 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பாருங்க சார். அன்பு, அரசி நம்மளை கை காட்டி ஜட்ஜு கிட்ட ஏதோ சொல்ற. ஏதாவது பண்ண அன்பு. இதான் சாக்குன்னு ஓவரா ஆக்ட் பண்ணாத. போலாம். வா சிவம், வாமா. எப்படி இருக்கீங்க? ஹலோ சார். சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கரெக்ட் டைமுக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்க உள்ள போங்க, நான் வந்துடுறேன். ஷூர், கண்டிப்பா. அரசி, என்னம்மா அவங்க சந்தோஷமா இல்ல, நடிக்கிறாங்க, சண்டை போடுறாங்கன்னு சொன்ன? அவங்க முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே. அவங்க கெமிஸ்ட்ரியை பார்க்கும்போது சூர்யா ஜோதிகா கெமிஸ்ட்ரி மாதிரி இருக்கு. சார், அவங்க நடிக்கிறாங்கன்னு இந்த பார்ட்டி முடியறதுக்குள்ள நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன். எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லம்மா. சரி, பார்க்கலாம். உள்ள வாங்க. என்ன ராஜு? பார்சி. வெல்கம் சார். கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துங்க சார். எடுத்துங்க சார், கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துங்க. இந்த மொத்த பார்ட்டிக்கும் நான் தான் கேட்டரிங் இன்சார்ஜ். நீங்க எடுத்துங்க மேடம். என்ன சிவம் யோசிக்கிற? ஜஸ்ட் கூல் ட்ரிங்க்ஸ் தானே, எடுத்துக்கோ. சார்,
எடுத்துங்க சார். எடுத்துக்கோ. நோ தேங்க்ஸ். இதுக்கே முறைச்சா எப்படி? இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சர்ப்ரைஸ் எல்லாம் காத்துட்டு இருக்கே. ஜஸ்ட் வெயிட் அண்ட் see. போலாமா? போலாம். வச்சுக்கிறேன் உனக்கு. அன்பு, அரசி நம்மளை வெறுப்பேற்றணும்னு தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகாத. ஒரு நிமிஷம், நான் இப்ப வந்துடுறேன். அன்பு வேண்டாம். இல்ல, நான் பேசணும். ஏய், நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? ஏய், இந்த கேள்வியை நான் தாண்டி உன்கிட்ட கேட்கணும், நீ கேட்க கூடாது. நாம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எதையும் செய்யக்கூடிய ஆளுங்களை நான் நிறைய பாத்திருக்கேன். தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஆனா மத்தவங்க நல்லாவே இருக்க கூடாதுன்னு யோசிக்கக்கூடிய ஆளுங்களை நான் இப்பதான் பாக்குறேன். ஏய், அப்படியே நடிக்காதடி. என்னவோ என் பிள்ளைங்க தான் என் உலகம், என் பிள்ளைங்களுக்காக தான் என் வாழ்க்கையே இருக்கு, அவங்களுக்காக அதை செய்வேன் இதை செய்வேன் அப்படியே வாய் ஓயாம பேசுவேன். இன்னைக்கு என்னடானா பிள்ளைங்களை மறந்துட்டு அந்த வக்கீல கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் கூட ஜோடி போட்டுக்கிட்டு விருந்துக்கு வந்திருக்கல. ஏய், உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்ல? ஏய், நீ எல்லாம் 2 பிள்ளைக்கு அம்மாடி. நீ கட்டி இருக்கிற சேலையும் நீ போட்டிருக்கிற மேக்கப்பும் அப்படியே அந்த கைய பிடிச்சிட்டு வர தோரணையும் சகிக்கல. இங்க பாருங்க, நான் நல்லவளா கெட்டவளாங்கிறது அப்படியே இருக்கட்டும், ஆனா அதை சொல்றதுக்கு உங்களுக்கும் உங்க புள்ளைக்கும் எந்த தகுதியும் கிடையாது. ஏய், என்ன வாய் ரொம்ப நீளுது? இத பாரு, நீ வா போன்னு பேசுன பல்ல பேத்துடுவேன். ₹10,00,000 பணத்துக்காக பொண்டாட்டிய விக்க பார்த்தவன் நடு ரோட்ல என்னையும் என் பிள்ளைங்களையும் விட்டுட்டு ஓடி போனவன் தானே நீ. நீ அவ்வளவு செஞ்சதுக்கு அப்புறமும் உன்னையும் உங்க அம்மாவையும் என் வீட்டுல வச்சிருந்த பாரு, என்ன சொல்லணும். அது மட்டும் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா நான் சேர்த்து வச்சிருந்த 25 லட்சத்தை திருடிக்கிட்டு ஓடி போனவன் தானே நீ. ஃப்ராடடா நீ. உனக்கெல்லாம் பேசுறதுக்கு என்னடா தகுதி இருக்கு? நான் இங்க வருவேன்னு நீ எதிர்பார்க்கவே இல்லல்ல. அந்த பயமே தெரியாத மாதிரி சவுடால பேசிட்டு இருக்க. டேய், நான் எதுக்கு உன்னை பார்த்து பயப்படணும்? நீதான் என்ன பார்த்து பயப்படணும். நீ பண்ண காரியத்துக்கு நீயும் உங்க அம்மாவும் என் மூஞ்சில முழிக்கிறதுக்கே யோசிக்கணும். ஆனா நீங்களே தைரியமா இருக்கும்போது நான் எதுக்கடா உங்களை பார்த்து பயப்படணும்? ஏய், என்ன பார்த்துக்கிட்டே இருக்கேன், வாய் ரொம்ப நீளுது. அப்படி சவுட்ல வச்சான் ஐயே, குன்னே ஓட்டுவேன். டேய், தைரியமான ஆளா இருந்தா என் மேல கை வச்சு பாரு. அதுக்கப்புறம் நீ உசுரோட இங்க இருந்து போக முடியாது, பாத்துக்க. ஏய், என்னடி அப்படியே மிரட்டுற? அங்க பாத்தீங்கல்ல, என் புருஷன் இங்கதான் இருக்காரு. என்னங்கன்னு நான் ஒரு வார்த்தை கூப்பிட்டா போதும், நீங்க 2 பேரும் வெளியில பறந்துருவீங்க. என்ன பாஸ்கர், நீ அவர்கிட்ட வளைச்சு வளைச்சு அடி வாங்கினியே, அதெல்லாம் மறந்து போச்சா உனக்கு? வேணும்னா சொல்லு, இன்னும் 2 தர சொல்றேன். ஏய், என்ன கொஞ்சம் ஓவரா ஆடிட்டு இருக்க? அவன் புள்ளைய காப்பாத்துறதுக்கு தான் உன் கழுத்துல தாலியை கட்டினா, நீ என்னமோ அவன் ஆசைப்பட்டு உன் கழுத்துல தாலி கட்டினா மாதிரி ஓவரா ஆடிட்டு இருக்க. அவரு என்னை எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாருங்கிறது எனக்கு தெரியும். அத பத்தி கேக்குறதுக்கு நீ யாரு?
சரி, நீ என்ன பண்றன்னா ஒழுங்கா போய் காஃபி டீ குடுக்கற வேலையை பாரு. ம்? ஏய், அவன் புள்ளைய காப்பாத்துறதுக்கு நீ வேணும்னா அவன் பொண்டாட்டி ஆயிருக்கலாம். ஆனா உன் புள்ளைய காப்பாத்துறதுக்கு நீ அவனை விட்டு விலகி வந்ததே ஆகணும். புரியல? ஞாபகம் வச்சுக்க, இதுதான் உனக்கு கடைசி வார்னிங். அவன் கூட போய் நின்னுகிட்டு பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு கைய புடிச்சுக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு இருந்தேன்னு வையேன், சத்தியமா சொல்றேன், உன் பிள்ளைய 2 பேரையும் உன்கிட்ட தூக்கிடுவேன். ஒண்ணு பண்ணு, பார்ட்டி முடிகிற வரையும் அவங்கிட்ட கொஞ்சம் தள்ளியாரு, விளங்குச்சா? ம், அப்படி மட்டும் செய்யலன்னு வையே, பாஸ்கர் யாருன்னு விளங்கிக்குவ. ஏய், என்னடி அப்படியே நின்னுட்ட? அந்த வக்கீல் பயலால எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. நான் சொல்றத நல்லபடியா கேட்டுக்க. இப்பவே இங்க இருந்து ஓடி போயிடு. இல்லன்னு வச்சுக்கோயேன், உன் பிள்ளைங்க உனக்கு கிடையாது.